வணக்கம் அண்ட் வெல்கம் டு கௌரி சடுப்பங்கரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கெல்லாம் ஒரு சூப்பரான சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை வறுத்த நிலக்கடலை எடுத்துருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பல்லு பூண்டு, 5-6 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மைய அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்து நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை. இதை போட்டு நம்ம நல்லா தாளித்து விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தேங்காய் சட்னிக்கு வர நிலக்கடலை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.